பண்ண உடனே மார்க்கெட் ஓப்பன் பண்ண உடனே 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு ஹைக்கும் லோக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நம்ம வந்து விலாசிட்டிம்பாங்க. இதோட மொத்த விலாசிட்டி அவ்வளோதான் இருக்குங்க, அந்த பவர். அது வந்து அந்த இன்னைக்கு உள்ள விலாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் 53 பாயிண்ட், ஹைக்கும் லோக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து 53 பாயிண்ட். இந்த 53 பாயிண்ட் தான் மேலையும் போகும் அல்லது கீழையும் போகும். இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா மேலே போய் டச் பண்ணிட்டு அதே பாயிண்ட் ஒரு சில 1-2 பாயிண்ட்ஸ் மேலையும் போகலாம். ஏன்னா நம்ம எப்படி ஓடி வந்தோம்னா நிற்க முடியாதுல்ல, அது மாதிரி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு ரிட்டர்ன் திருப்பி அதே இடத்துக்கு வந்துருங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க 2-3 தடவை பாருங்க இதே இடத்துல சஸ்டன் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஆயிட்டு ரிட்டர்ன் கீழே வந்துட்டு திருப்பி அதே இடத்த போய் உடைக்க பார்க்குது. மார்க்கெட் வந்து உடைக்க பார்க்குது, ஆனால் முடியல. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ஆகி கீழே வருதுங்க. இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோ பிரேக் பண்ணி கீழே உள்ள வெலாசிட்டியை வந்து டச் பண்ணுது. கீழே கரெக்டாக அந்த 53 பாயிண்ட் கீழே உள்ள வெலாசிட்டிக்கு வருது. அந்த வெலாசிட்டிக்கு அதோட பவர் அவ்வளோதான் இருக்கும். அந்த வெலாசிட்டிக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் முன்ன பின்ன போகுங்க, போனாலும் திருப்பி மேலே வந்துருங்க. இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்க. நம்ம வந்து மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு நான் அதை 3 மந்த்ஸாக நான் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். 95%க்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். மேக்சிமம் எனக்கு இதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கு மேலே போகாத நம்ம ஓரளவுக்கு கணிச்சுக்கலாம். தேங்க்யூ சார்.